லாஸ்ட் வீடியோவில் கன்வெக்ஷன் ரெயின் வெப்பச்சலன மழை எப்படி ஏற்படுது வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சின்ன கான்செப்டை ஷார்ட்டாக பார்க்கலாம். நமக்கு கடல் மட்டத்திலிருந்து மேலே போக போக, உதாரணத்துக்கு நம்ம சமவெளி பகுதியிலிருந்து மலைகள், இப்போ கொடைக்கானல், ஊட்டி, ஹிமாலயா இந்த மாதிரிலாம் நம்ம போகிறப்போ வெப்பம் நல்ல குறையிறத பார்க்க முடியுது, உணர முடியுது. ஏன் இந்த மாதிரி உயரம் கூட 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 வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற கான்செப்டை இன்றைக்கி எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோமீட்டர் ஹைட் நம்ம மேலே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையுது. அதாவது 1 டிகிரி செல்சியஸ் பெர் 165 மீட்டர் அப்படிங்கிற அளவில் வெப்ப இழப்பு ஏற்படுது, நார்மல் லேப்ஸ் ரேட். இது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சர்ஃபேஸை ஒட்டி, கடல் மட்டத்தை ஒட்டி வளிமண்டலம், இந்த மொத்த வளிமண்டலம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 1.013 கிலோகிராம் அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கிட்டத்தட்ட 1 கிலோ ப்ரெஷர் வளிமண்டலம் கொடுக்குது. அதாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவில் ப்ரெஷர் இருக்குது, இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். இப்போது இதுக்கு 2 காரணம் இந்த வெப்ப இழப்பு ஏற்படுறதுக்கு. ஒன்று, இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது வளிமண்டல அழுத்தம். இன்னொன்று, இந்த வளிமண்டல அழுத்தம் இப்படி குறைகிறதுக்கான இன்னொரு காரணம், அது கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையினால் எதனால் உயரம் கூட கூட வெப்பம் குறையுது, இந்த ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், சர்ஃபேஸை ஒட்டி நமக்கு கிராவிட்டி இங்கே அதிகமாக இழுக்கிறதுனால அட்மாஸ்பரிக் கேஸஸ், இந்த வளிமண்டல வாயுக்களுடைய டென்சிட்டி, அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது மேலே போக 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 நமக்கு கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போது வளிமண்டல அழுத்தம், அந்த கேசியஸ் மாலிகுல்ஸுடைய டென்சிட்டி, அந்த அடர்த்தி, வாயுக்களுடைய அடர்த்தியும் மேலே போக 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 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த புள்ளிகள் வைக்கிறேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆகுது. அப்போது சர்ஃபேஸை ஒட்டி அதிகமான அடர்த்தியிலையும் மேலே போக 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 அதனோட அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ அடர்த்தி குறைய குறைய இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில டெம்பரேச்சரை கண்டக்ட் பண்ணுற வாயு மூலக்கூறுகள் வெப்பத்தை எந்த அளவுக்கு ஒரு மூலக்கூறுலேருந்து இன்னொரு மூலக்கூறுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்ஃபேஸை ஒட்டி ரொம்ப, கடல் மட்டத்தை ஒட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலே போக 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 அந்த வெப்ப கடத்தல் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதனால தான் நமக்கு மேலே போக 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 வெப்பம் குறையுது. ஸோ அப்போது 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர் அப்படிங்கிற நார்மல் லேப்ஸ் ரேட் வெப்ப இழப்பு மேலே போக போக ஏற்படுறதுக்கு காரணம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மேலே போக போக குறையுது. அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறையிறதுக்கு மூல காரணம் கிராவிட்டி. ஸோ இதை ரொம்ப சிம்பிள் கான்செப்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜியோகிராஃபி, புவியியல் வகுப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வகுப்புகள் சேர நீங்கள் அணுக வேண்டிய மெயில் geodemyacademy@gmail.com. Thank you all.